ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னா நான் உங்கள் ஆக்டர் ஸ்மல். என் இதயத்தில் குடியிருக்கும் வியூவர்ஸ் அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாப்பிக்கை பேச போகிறோம்னா, விஜய் படம் ஜனநாயகம் படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட நம்ம சர்டிஃபிகேட் ஓகேவா, அது சரியான முறையில் கிடச்சி கிடைக்கலையே, அதை பற்றி பேச போகிறோம். வாங்க பேசுவோம். என்ன பார்த்தீங்கன்னா, இப்போது எந்த படம் எடுத்தாலும் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக அது கரெக்டாக வரும். அது யூ சர்டிஃபிகேட் வரும், ஏ சர்டிஃபிகேட் வரும், யூஏ சர்டிஃபிகேட் வரும், அந்த மாதிரி வரும். இது 19ஆம் தேதியே கொடுத்துட்டாங்க ஜனநாயக படம். ஏன் அவங்க இந்த டிலே பண்ணுறாங்க தெரியல. மேக்ஸிமம் ஒரு 5-6 நாளில் ஒரு வாரத்தில் கொடுத்துருவாங்க எல்லா படத்துக்குமே. ஆக்சுவலாக இதுக்கு ரொம்ப டிலே ஆகுது. இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4ஆம் தேதி கண்டிப்பாக புக் பண்ணி தேட்டரில் புக்கிங் பண்ண போகிறாங்க. ஆன்லைனில் புக் பண்ணுவாங்க தேட்டருக்கு. அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கண்டிஷன் பார்க்க போனால், ஏன்னா வாய் வழியாக சொல்லியிருக்காங்களாம். எப்படின்னா நமக்கு உங்களுக்கு யூஏ சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அது எப்படி வாய் வழி சர்டிஃபிகேட் கொடுத்து தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். எல்லாமேல இருக்குது. தேட்டருக்காரங்க அப்போ தானே புக்கிங் பண்ண முடியும், மற்றவங்களாம் பார்க்க முடியும். இப்படி பிரச்சனை இருக்குது. பெரிய படத்துக்கே இந்த பிரச்சனை இருக்குன்னா, சின்ன படத்தெல்லாம் என்ன செய்வாங்க? இதெல்லாம் மாறணுங்க, மாற்றங்கள் ஏற்படணும். ஓகேவா? அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக இப்போ விஜய் படத்தை பாருங்கள். நிறைய வைலன்ஸ் நிறையா இருக்குது. அப்படி இருந்து தான் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அப்போ ரத்தத்தை நக்கிற மாதிரிலாம் இருக்குது. ஃபைட் சீன், பயங்கரமான ஃபைட் சீன் இருக்குது. நிறைய படத்தை பார்க்க தான் போகிறோம். படம் எப்படி இருக்குது அப்படி சொல்லி ட்ரைலரில் இப்போ நிறைய பேர் யூடியூப்பில் இந்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, ஜனநாயகத்தை பற்றி. நம்ம கொஞ்சம் டிலேயாக பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளானிங். அப்போ தான் மக்கள் மனசில் அப்படியே நின்றுக்கிட்டு படம் பார்க்கும்போது சொன்னது வந்திருக்கா வரலையான்னு பார்ப்பாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் நான் பல வாட்டி பார்த்துட்டேன். ஆக்சுவலாக பார்த்துட்டு இதில் கதை எப்படி வரும், ஸ்டார்டிங் எப்படி வரும், எண்டிங்கில் எப்படி சுறுசுறுப்பாக இருக்கும், நடுவில் கிளைமேக்ஷனாக வரும், இன்ட்ரோ பிளாக் என்ன இருக்குது, அப்போ நடுவில் என்ன இருக்குது, படம் முடியும் போது என்ன சொல்ல போகிறாங்க, படத்தில் யார் சாவ போகிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் கற்பனையாக சொல்ல போகிறேன். ஓகே, நான் ஒரு டேரக்டர் ட்ரெய்லர் பார்த்து ஓகேவா. அது படத்தில் வராமல் கூட இருக்கலாம். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அந்த படத்தை பற்றி பேசுவோம். சர்டிஃபிகேட்டுக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட் சான்றிதழ் கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். வாய்மொழியாக சொல்லிட்டாங்க. அது ஏன் கொடுக்க மாட்டேறீங்க? படம் பார்த்துட்டு வயன்ஸாக இருந்தால் தூக்கி எறிஞ்சி கட் பண்ணுங்கள். அரசியல் அதிகமாக இருந்துச்சு, அரசியல் மேட்ரு அதிகமாக இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணிட்டு, இல்லை கெட்ட பேட் பாய் இருந்துச்சுன்னா மீட் போட்டு கொடுத்துட வேண்டியது தானே. அடுத்த வேலைகளை அவங்கள பார்ப்பாங்களே, அதானே உண்மை. இனிமேல் தாழ்மதிக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கருத்து நினைக்கிறீங்க அப்படிங்கிற காமெண்ட்ஸை கொடுங்க. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், இதோட பேசி முடிச்சுப்போம். நிறைய அந்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்களாம் யூடியூபர், ஆக்டர் இஸ்மாயில் யூடியூபர், என்ன மாதிரி யூடியூபர் எவ்வளோ பேர் சினிமாவெலாம் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக ஓகேவா, நானும் சினிமாவெலாம் நிறைய படம் நடிச்சிருக்கேன். அதை விட்டுருங்க. இப்போது ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த ஜனநாயக படத்தில் ஒரு யூடியூபர் நடிச்சிருக்காரு, மதன் கௌரி. இதை பற்றி யாரும் பேச மாட்டுறாங்க. யூடியூப்பில் இத்தனை படத்தை பற்றி பேசுகிறாங்க, டீட்டெயிலிங் சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க. ஆனால் ஒரு யூடியூபர் நடிச்சிருக்காங்கிற ஒரு பெருமையை யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் சொல்கிறேன். நான் ஒரு யூடியூபர் மதன் கௌரி இந்த படத்தை நடிச்சிருக்காரு. ட்ரெய்லரில் ஸ்க்ரீனை பார்த்துட்டு இப்படி திரும்புவார். பக்காவாக ஷார்ட்டாக இருக்கும். நிறைய சீன் வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக கண்டிப்பாக நீங்கள் ட்ரெய்லரில் அதை பார்க்கலன்னா இனிமேல் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். பெரிய ஸ்க்ரீனில் இருக்கும், அது செக் பண்ணிட்டுருப்பார், இப்படி திரும்பி பார்ப்பார். ஆக்சுவலாக ஒரு விஜய் ஆஃபீஸில், போலீஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரா, இல்லை வில்லன் கூட சப்போர்ட்டிங்கில் இருக்காரா அப்படிங்கிற படம் பார்க்கும்போது தெரியும். இந்த படத்தை பற்றி ட்ரெய்லர் பார்த்துட்டு இந்த படம் இப்படி தான் வந்திருக்கு, இப்போ தான் வரும், இப்படி தான் போகும்போது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக சொல்கிறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அனைவருக்கும், இந்த வீடியோ பார்த்துட்டு அனைவருக்கும், என் இதயத்தில் குடியிருக்கும் வியூவர்ஸ் அனைவருக்கும் என் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா பொங்கலை கொண்டாடுங்க, சேஃப்டியாக கொண்டாடுங்க. மாட்டு பொங்கல், அந்த பொங்கல் எல்லாத்தையும் ஹாப்பியாக கொண்டாடுங்க. நானும் இந்த நெக்ஸ்ட் மந்த்து ஒரு மனசம் சேர்ந்தாச்சு அப்படிங்கிற படத்தை நடிச்சிருக்கேன். ஆக்சுவலாக அந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த படத்தில் ப்ரீ ஷோனா அந்த படத்தை பார்க்க போகலாம் அப்படிங்கிற பிளானிங்கில் இருக்கல, கன்ஃபார்மாக இருக்கேன். ஆக்சுவலாக ஞாயிற்றுக்கிழமை அந்த படத்தை பார்க்க சென்னையில் உங்களை சந்திக்கிறேன். எல்லாத்தையும் சந்திக்க முடியாது. சென்னையில் இருந்து நான் யூடியூப்பில் இருந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் இதயத்தில் குடியிருக்கும் ஆக்டர் இஸ்மாயில் வியூஸ் அனைவருக்கும் திரும்பியும் பொங்கல் வாழ்த்த சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு கருத்து நான் சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிங்க. இன்னொரு நாள் வெளியில் சந்திக்கிறேன். பாய்.